ஹலோ மக்களே, எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? குடில் வச்சுட்டு இருக்க மாதிரி தெரியுது. குடில் செஞ்சுட்டு இருக்கோம். ஓ, வெரி நைஸ் வெரி நைஸ். உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி. என்னன்னா, இந்த குடிலுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? நீங்க ரெண்டு பேர் நிக்கிறாங்க பாருங்க. பேக்ரவுண்ட் தானே கேட்டாங்க. குடிலோட பேக்ரவுண்ட்னா இந்த கிரிப்புக்கு பின்னாடி அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஒன்று இருக்கும்ல, அது என்ன தெரியுமா? தெரியும். ஓ, தெரியுமா? சரி வாங்க, அப்ப எல்லாம் உட்காரலாம். உங்கள்கிட்ட நிறைய நான் கேள்வி கேட்குறேன். இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றீங்களான்னு பார்ப்போம். நீங்களும் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல போறீங்க, ஓகேவா? இவங்களுக்கு தெரியுதா இல்லையோ நீங்க கரெக்டா கீழே டைப் பண்ணி விடுங்க, சரிங்களா? நிறைய டீடைல்ஸ் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்தார்? பாட்டே இருக்குதே, மண்ணில் வந்த தாளத்தோடு நீ ஆடி பாடி கொண்டாடு, நல்ல செய்தி சொல்லிட என்ன திறந்த இயேசுவன் என்றும் உயர்த்திடு. கமிங் சூன். எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்ல இறங்கிட்டீங்க. உண்மையா வரப்போதுங்க. ஆனா நம்ம பாயிண்ட் என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த ஊர்ல பிறந்தார்? இப்படிதான் கேட்கணும் உங்க வீட்டுலாம். எந்த ஊர்ல பிறந்தார்? பெத்லகேம். பெத்லகேம்ல பிறந்தார். இந்த பெத்லகேம் எந்த இடத்துல இருக்குது? இஸ்ரேல், சமாரியா, கலிலேயா. இல்ல சிரியா. ஆமா, இருக்கிற எல்லா இடத்தையும் சொல்லிருக்க. எங்கேயும் இல்ல, யூதேயா. கரெக்ட். இந்த யூதேயா வந்து எங்க இருக்குன்னா, அதாவது சவுத் ஆஃப் இஸ்ரேல். அதாவது என்ன சொல்லுவாங்க, தெற்கு இல்லையா? வடக்குல என்ன இருக்குன்னா கலிலேயா இருக்குது, நடுவுல என்ன இருக்குன்னா சமாரியா இருக்குது. அப்போ அது மேரியும் ஜோசப்பும் வடக்குல இருந்து தெற்குல இருக்கக்கூடிய பெத்லகேமுக்கு வந்தாங்க. சரி, இந்த பெத்லகேம் ஒரு சின்ன ஊரா இருக்குமா இல்ல பெரிய ஊரா இருக்குமா? சான்ஸே இல்ல, பெருசா தான் இருக்கு. ஏன்னா ஜீசஸ் அங்க வந்திருக்காருன்னா பெரிய ஊர். ஆமாமா, இருக்கலாம்ல. இவங்க கிட்ட எல்லாம் கேட்டீங்கன்னா இரியா மீகா 5:2 வாசிக்கலாம். நீயோ எப்ரத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிக சிறியதாய் இருக்கின்றாய். அப்போ அது வந்து ஒரு சின்ன ஊர் தான் பெத்லகேமு. அதுல வந்து 200 பேர்ல இருந்து 300 பேர் மட்டும்தான் அங்க இருந்தாங்க. என்னோட கொஸ்டின் என்னன்னா, அந்த மேரி ஜோசப்பும் நாசரேத்ல இருந்து பெத்லகேமுக்கு வந்தாங்க. ஏன் வந்தாங்க? சீசன் சேஞ்ச். ஏன்னா அது ஒரு குளிர்காலம், கிறிஸ்மஸ் டைம். யோ, கிறிஸ்மஸ் டைம். கிறிஸ்மஸே வந்து ஜீசஸ் பிறந்ததுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. அதெல்லாம் பெரிய ஊட்டியா வந்து வாசிங்க. லூக்கா 2:1. அக்காலத்தில் அகஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். இதுதான் ரீசன். அங்க அகஸ்து சீசர் வந்து என்ன சொல்றாருன்னா, நாடு முழுவதும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கணக்கெடுக்கிறதுக்காக ஒரு கட்டளையை கொடுக்கிறார். இப்போ இன்னொரு கொஸ்டின், உங்களுக்கு தான் அந்த கொஸ்டின். உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க காரணம் டைப் படிச்சிருக்கீங்க உங்களுக்கு முன்னாடி, ஓகேவா? இப்ப பாருங்க, இப்போ நாசரேத்துல இருந்து ஏன் பெத்லகேமுக்கு வந்தாங்க? அவங்க அங்கேயே கணக்கு கொடுத்துருக்கலாம் இல்லையா? ஏன் பெத்லகேம்? ஊர் இல்ல. எது? நாசரேத்து அவங்க ஊர் இல்லை. கரெக்ட். அவங்களுடைய ஊர் என்ன, பிறந்த ஊர் எதுன்னா, மேபி பிறந்த ஊரா இருக்கலாம், இல்லாட்டி அவங்க அப்பா அம்மாவுடைய ஊரா இருக்கலாம். அது எதுனா பெத்லகேம். அந்த பெத்லகேம்ல தான் இவங்க வந்து கணக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயமான ஒரு சூழ்நிலை. அதனால அங்கிருந்து வந்தாங்க.